ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா அலைவேக பயிற்சி 2.1ல் 5வது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 5வது கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்குது. ஒரு இணைகரத்தின் வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமன்படுத்த 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் எவ்வளவு செலவு ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு மைதானத்தின் உயரம் இணைகரம் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. உயரம் 14 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இது 14 மீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள் அடிப்பக்கம், இது என்ன சொல்கிறாங்க, அடிப்பக்கம் வந்து உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல். அப்போ இது கூட நம்ம 8 கூட்டிடணும். அப்போ 14 8 கூட்டினீங்கன்னா 22 மீட்டருன்னு வரும். அப்போ அடிப்பக்கம் 22, 14 உயரம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபாய்னா எவ்வளோ ஆன்சர் வருது, அது கூட நீங்கள் 15 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது உயரம், அடிப்பக்கம் இதெல்லாம் எழுதுங்க. அப்போது இணைகர வடிவ மைதானத்தின் உயரம் h = 14 மீட்டர். அதுக்கப்புறம் அடிப்பக்கம் b பார்த்திங்கன்னா h கூட்டல் அது கூட 8 மீட்டருன்னு சொல்கிறாங்க. அப்போ h என்னது 14 மீட்டர் கூட்டல் 8 மீட்டர். அப்போ இது ரெண்டுமே கூட்டினீங்கன்னா 22 மீட்டருன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் அடிப்பக்கத்துக்கு ஆன்சர். அப்போ நம்ம இது ரெண்டுமே வச்சிங்கன்னா நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இணைகரத்தின் பரப்பளவு b பெருக்கல் h சதுர அலகுகள். அப்போ b எவ்வளோ 22 பெருக்கல் h எவ்வளோ 14. அப்போது சதுர மீட்டர்லேருந்து சொல்லிடலாம். அப்போ சதுர மீட்டருங்க. அப்போது 22 பெருக்கல் 14 பிரிக்க 22 பெருக்கல் 14னா 2 நாள் 8, 2 நாள் 8, 2 1 2, 2 1 2. அப்போ 8 10க்கு 0 மீதி 1 3. அப்போ 308. இப்போ 308 சதுர மீட்டர். அப்போ 1 சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவு சொல்லியிருந்தாங்க அது எழுதுங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா மைதானத்தின் பரப்பு. அப்போ அதுக்கப்புறம் மைதானத்தை சமன்படுத்த 1 சதுர மீட்டருக்கு செலவு ரூபாய், கொஷனில் 15 ரூபாய் செலவு. அப்போ இவ்வளோ சதுர மீட்டருக்கு பாருங்கள். அப்போ therefore 308 சதுர மீட்டர் சமன்படுத்த செலவு பார்த்திங்கன்னா இது பெருக்கணும் 308 பெருக்கல் 15. அப்போ 308ஓட 15 பெருக்குனிங்கன்னா பாருங்கள் 8 5 40 0 4 0 5 0 4 3 5 15 8 1 8 0 3 1 3 0 8 4 12 மீதி 1 6 4. அப்போ என்ன வருது 4620. அப்போ ரூபாயில் இருக்கிறதுனால இது ரூபாயில் வரும். அப்போ ரூபாய் 4620 ரூபாய் செலவு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இந்த 5வதுக்கு ஆன்சர்.